ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நியூ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஜாஜ் பல்சர் NS 400Z அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வண்டியை ஓட்டி பார்த்து ஒவ்வொரு இதாக பார்த்துக்கலாம். என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க போகலாம். கைஸ் உங்களுக்காக பின்னாடியே பார்த்தீங்கன்னா பியூட்டி ஷர்ட்ஸ் ரெடியாக இருக்குது, பாருங்கள். கைஸ் ஃபஸ்ட்டு இந்த ரியர் டயரை பற்றி பார்த்துடலாம். 110க்கு 70 17 இன்ச்சு அலாய்வில் கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபுட்ரெஸ்ட் கூட பாருங்களேன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இந்த ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஸ்டாக் வித் நைட்ரஜன் 6 அட்ஜஸ்டபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்பெல்லி எக்ஸ்ட்ராஸ்ட் பைப் கொடுத்துருக்காங்க கைஸ். இது சைலன்சர் இருக்காதே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மீட்ரு பற்றி பார்த்துடலாம். இது கலர் LCD டிஸ்பிளே கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜி, இதில் 12,000 RPM வரையும் போகும் கைஸ். 9,000 RPMலே இந்த ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். டைமு, சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்ரு, கியர் பொசிஷன் இண்டிகேட்ரு, ஓடோ கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 4 ரைடிங் மோட் இருக்குது கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின், ரோடு, ஆஃப் ரோடு, ஸ்போர்ட்ஸ் கைஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா அசர் லைட்டு, கில் சுவிட்ச்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும், கீழே வந்து ஹெட்லைட் லைட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க கைஸ். குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு கைஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக அதுக்குள்ளே தான் இருக்குன்னு வைங்களேன். வாங்க நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டிஸ்க் பிரேக் பற்றி பார்க்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/17. இதை வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொஜெக்டர் லைட்டு தான் கைஸ். நல்லா மேசிவான பெரிய ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. இதோட நைட் விஷன் நல்லா நீட்டாக தெரியும்னு வைங்களேன். இதோட பார்த்திங்கன்னா இந்த ZDRL தான் இன்னும் அழகாக கொடுக்குது இந்த வண்டிக்கு. ஓவராலாக இந்த வண்டி டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். 373.27 cc இந்த இன்ஜின் கைஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த வண்டி NSலேருந்து பாதி விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த சேசி எல்லாமே, இந்த டெய்லி கூட பாருங்களேன் அதே மாதிரி சேமாக தான் இருக்கும். நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு. ஃபுல் இண்டிகேட்டர் செட்டப்பு, டெய்லி எல்லாமே எழுதிடாங்க கைஸ். வாங்க நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்சரை பற்றி பார்த்துடலாம் கைஸ். 43mm UST அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த கோல்டு கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. இந்த வண்டிக்கு பக்காவாக இருக்குது. இந்த வண்டியிலே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இதுதான் கைஸ். இந்த பிரேக்கும் கிளச்சும் பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப்பு அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த செக்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் கைஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டியில் ஹெவி லோடில் தான் இருக்குது. வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதுவுமே சரி, பின்னாடி பில்லியன் உட்கார ஃபுட்ரெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா லிக்விட் கூடு 4 வால்வு DOHC இன்ஜின் கைஸ். இந்த வண்டியோட டார்க் பற்றி பார்த்துடலாம். 35 Nm டார்க் அட் 6500 RPM கைஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சேரி கார்டு, பின்னாடி சேரடிக்காமல் இருக்க மக்காடு எல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். 140/70 ரியர் டயர் கைஸ். இந்த டயர் டியூப்லெஸ் டயர் கைஸ். பல்சர்னாவே அந்த டெய்லி தான் பிரேக் லைட் அடிக்கும் போது அந்த பல்சன்ருக்கு பக்காவாக இருக்கும். இந்த வண்டியிலையும் சேம் டு சேம் சூப்பராக இருக்குது. வாங்க கைஸ் இந்த NS 400Zயில் ஒரு குட்டியாக ஷார்ட்டாக ஒரு ரைட் பண்ணிட்டு வரலாம். வாங்க இந்த வண்டியை பற்றி ஒவ்வொன்றா பேசிகிட்டே வரலாம் கைஸ். நமக்கு இந்த வண்டியை இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்தது திருச்செங்கோடு கவுண்டர் பஜாஜ். உங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு என்கொயரினா கூப்பிட்டு பேசிக்கோங்க கைஸ். இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 40 PS அட் 8800 RPMல கொடுக்குது கைஸ். இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு கைஸ். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் பிடிக்கும் கைஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ABS இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் 10/10 நேவிகேஷன் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1 லிட்டருக்கு எப்படி ஒரு 30 to 35 கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ்.
கைஸ் இந்த வண்டியில் மொத்தம் 6 கியர் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 168 mm. ஓவராலாக இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 174 kg கைஸ். வாங்க அடுத்து இதை பற்றி பேசியே ஆகணும் கைஸ். இந்த வண்டியோட சீட்டு தான் ஸ்ப்ளிட் சீட்டு தான், ஆனால் இருந்தாலும் உட்காரதுக்கு சூப்பராக இருக்குது. பழைய NS 200ஓட அது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த சீட் நல்லா குஷனிங் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். இன்னொன்று சொல்லி ஆகணும், இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் ஒயர் இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃப்யூச்சர் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரைட் பை ஒயர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு. அது கொஞ்சம் சின்ன லேக் இருக்குது, இருந்தாலும் பல இது இருக்குதுன்னு வச்சிங்களேன். வாங்க நெக்ஸ்ட் அதை அடுத்தது பார்க்கலாம் கைஸ். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நிறைய சேஃப்டி ஃபியூச்சரில் நிறைய விஷயம் இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்சபிள் ABS கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ரைடிங் மோட்ஸ் இருக்குது கைஸ். அது பார்த்திங்கன்னா ரெயின், அப்புறமேட்டு ரோடு, ஆஃப் ரோடு, ஸ்போர்ட்ஸ்னு 4 ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு கைஸ். ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் பற்றி பார்த்துருவோம் கைஸ். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,30,000 ரூபாய் ஆகுது ஆன் ரோடு வர்றதுக்கு கைஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது கைஸ், இந்த வண்டியை நம்ம கன்சிடர் பண்ணலாம் கைஸ். இந்த 400cc இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கும் போது நம்ம ஒரு ஆப்ஷன்லேயே இந்த வண்டியை வைக்கலாம் கைஸ். இதில் இன்னொன்று சொல்லி ஆகணும், இதில் பார்த்திங்கன்னா 6th கியர்லேயும் 30ல் போனாலும் அந்த கியர் இடிக்கலை, அப்படி கரெக்டாக வண்டி போகுது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட கியர் ஷிஃப்டிங்கும் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த லேக் இல்லை. அதே மாதிரி நியூட்ரு ஆகிறதும் பார்த்திங்கன்னா உடனே நியூட்ரும் ஆயிடுது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இதில் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிளச்சுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டிராஃபிக்லாம் ஓட்டும்போது அந்த அட்ஜஸ்டபிள் கிளச் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டுறது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்டபுளே வேறு கைஸ். இந்த வண்டியில் பிரேக்கிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக அந்த வண்டி பார்த்திங்கன்னா கொடுக்குற காசு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி என்னங்கிறத உங்களுக்கு எப்படி என்னன்னு தோணுதோங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். நமக்கு இந்த வண்டி ரிவ்யூ கொடுத்தது இங்கே திருச்செங்கோடு கவுண்டர் பஜாஜ். தேங்க்ஸ் கைஸ். ஓகே பாய், சி யூ, டாட்டா. சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். நான் கடையை மட்டும் கிளம்புறேன். பை பை, டாட்டா டாட்டா. நெக்ஸ்ட் எந்த வண்டி ரிவ்யூ பண்ணணுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். லவ் யூ ஆல்.